பாருங்க. இப்போ இந்த முதுகில் குத்துறதுன்னு சொல்லுவாங்க. கூட இருந்தே குழி பறிக்கிறது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி பொருந்தும்னா, இந்த காங்கிரஸ்க்கு திமுக வச்ச குத்து, முதுகுல வச்சு குத்தி இருக்குது. அதாவது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் மேல ஏறி ஆட்சி புடிச்சுக்குவாங்க. ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா, அந்த காங்கிரஸ் தமிழக தலைவர் யார் இருக்கிறாங்களோ, அவங்கள வந்து கைவசம் பண்ணி, அவங்களுக்கு வேண்டியத பண்ணி அப்படியே அமுக்கிருவாங்க. இதுதான் வழக்கமா நடந்துட்டு வர்ற ஒரு நிகழ்ச்சி. இப்ப பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு பராசக்தி படத்தின் மூலமா ஒரு பெரிய ஆப்பு ஒண்ணு காங்கிரஸ்க்கு வச்சிருக்காங்க. இப்போ அந்த காங்கிரஸ்காரரே அந்த படத்த தடை பண்ணணுங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு அந்த படத்து மூலமா காங்கிரஸ் என்னென்ன பண்ணுச்சு, இவங்க அதில வந்து போராட்டம் பண்ண மாணவர்கள எல்லாம் கட்சிக்காரர் மாதிரி ஒரு சித்தரிச்சிருக்காங்க. அது ஆரம்பத்திலேயே அப்படிதான் சித்தரிச்சாங்க. இப்ப அந்த படத்தின் மூலமா அத சித்தரிச்சிருக்காங்க. காங்கிரஸ் பண்ணுனத மிகப்பெரிய அ தில்லுமுல்லு வேலை அப்படிங்கிற மாதிரி அத காட்டியிருக்கிறாங்க. இப்ப அது காங்கிரஸ்காரர்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்களா, அந்த காங்கிரஸ் மாநில தலைவர் எதுவும் பேச மாட்டாங்க. எப்போதும் எந்த மாநில தலைவர் வந்தாலும் எதுவும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி அப்பாவி காங்கிரஸ் மேல ஏறி தான் ஆட்சிய பிடிக்கிறது இந்த திராவிட கட்சிகளுடைய வேலையே. அத புரியாம அந்த காங்கிரஸும் ரொம்ப நாளா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இருந்திருக்கு. வாய திறந்து கேட்டிருந்தா, இந்த தமிழகத்திலேயே எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனா காங்கிரஸ் வாய திறந்து எதுவுமே கேட்காது. என்ன பண்ணாலும் அத வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கும். அது மாரி தான் இப்ப நடந்திருக்கு. இப்ப பாருங்க பராசக்தி மூலமா நெறைய காங்கிரஸ் வந்து மாணிக்கம் தாகூர், அந்த இவரு வேலுச்சாமி மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அத வந்து கேட்டுருக்கிறாங்க. படத்த தடை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணியில எங்களுக்கு அ அதிகாரம் குடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தல்ல கூட்டணி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இந்த மாதிரி தான். ஏதோ ஒரு கொஞ்சம் சீட்ட குடுத்துட்டு, அவங்கள அப்படியே அடிமைப்படுத்தி தான் வச்சு ஆட்சிய புடிச்சு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இனி இந்த தேர்தல் அது நடக்குமான்னு தெரியல. ஆனா ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில ஏற்கனவே காங்கிரஸ் கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது. இதை இன்னும் பெருசு பண்ணி விட்டுட்டாங்க. இன்னும் நல்லா ஊதி பெருசு பண்ணி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதனால காங்கிரஸ்க்கு வந்து இனி எந்த கட்சிக்கு போனாலும் அவ்வளவு மதிப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல.